ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இது என்ன குழம்பு தெரியுமா? மீல் மேக்கர் கறிக்குழம்பு. சுவையாக இருக்கும். கறிக்குழம்பு சுவையில் அப்படி செய்கிறது தான். இது எப்படி செய்வேன்னு பார்ப்பா. வீடியோக்குள்ளே வாங்க. இதை இப்போ நல்லா அவிச்சு எடுத்து வச்சுக்கிடுங்க. இது உள்ள தண்ணி நிறையா இருக்கும் பார்த்துடுங்க. அதனால் சட்டியில் போட்டு நல்லா இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. தண்ணி எல்லாம் வற்றி போயிடும் பார்த்தியெல்லாம். கொஞ்சம் உப்பும் போடுங்க. ஏன்னா நான் அவியச்சில் உப்பு போடலை, இப்போ தான் உப்பு போடுறேன். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் வத்தட்டு. அதுக்குள்ள ஒரு 4-5 சில துண்டு தேங்காய், 4-5 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், அதை போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சி வச்சு மீல் மேக்கருக்கு ஊற்றுறதுக்கு தான் தேங்காய் கிரேவி. அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெயை ஊற்றி சோம்பு, 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை போட்டுட்டு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் பார்த்தியெல்லாம். கொஞ்சம் வந்த உடனே 2 பெரிய தக்காளியை பொடிசாக அரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் தூக்கி போட்டு வதக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை போட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, அதை போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிடும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. நல்லா மசிஞ்சிட்டு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் தான் இது, குழம்பு மிளகாய்த்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து நல்லா மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தாலும் அதையும் ஊற்றணும். அதையும் போட்டு நல்லா வதக்கி நல்லா பச்சை வடை போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைக்கிறப்ப தண்ணி ஊற்றிக்கிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஊற்றி அதுக்கப்புறம் மீல் மேக்கர் அவிச்சு வச்சுருந்தாலும் கொதித்த உடனே மீல் மேக்கரை அதை தூக்கி போடணும். இது குட்டி குட்டி மீல் மேக்கர் தான். போட்டு நல்லா கிண்டி விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். நல்லா வத்தட்டு. நல்லா வச்சிட்டு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இதெல்லாம் மல்லி இலை போடணும். மல்லி இலை போட்டு இறக்க வேண்டியதான். சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒருக்கா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.